ராஜி நிலாமுகில் ஃபிலிம்ஸ் வழங்கும் மாயநதி ஜனவரி 31 முதல் உலகமெங்கும் திரையில். ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் வழங்கும் ஜி ரமேஷ் இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கு கலைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் வால்டர் குடும்பத்திற்கும் தி ரியல் ஹீரோ தேவாரம் சார் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நேற்று ஏதோ ஒரு ஷூட்டிங் நான் ஆரம்பித்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரஜினி சார் வந்து கிளாப் அடிக்க, பிரபு அவர்கள் சுவிட்ச் ஆன் பண்ண, விஜயகாந்த் சார் அவர்கள் டைரக்ட் பண்ண, வெற்றிவேல் வால்டர் வெற்றிவேல் அப்படின்னு ஒரு சிங்க குரலோட, அந்த சிம்ம குரலோட நம்ம சத்யராஜ் சார் பேசின அந்த ஃபஸ்ட்டு ஷாட் நான் எடுத்தது அதுதான். அது என்னமோ நேற்று நடந்த மாதிரி இருக்குது. ஒரு 5 வயசு 6 வயசோ 7 வயசோ அந்த டைமில் சிபி வந்து அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நான் தொட ட்ரை பண்ணால் கூட ஓடி போயிடுவார். அந்தளவுக்கு ஒரு ஷையான ஒரு தம்பி. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹீரோவாக, கலர்ஃபுல்லான ஹீரோவாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை சிபிக்கு வந்து இந்த சினிமா மேலே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்குது. நான் அப்போது முதல் படம் நடிக்கிற வரைக்கும் நான் எதிர்பார்க்கல. சத்யராஜ் சார் வந்து என் பையன் நடிக்க போகிறான்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சினிமாவுக்கே ப்ரொஜெக்ஷனுக்கு வந்தாலே தாசி நேரம் நிற்க மாட்டார், முடிஞ்சோன்னு ஓடி போயிடுவார் கடைன்னு. அந்தளவுக்கு ஒரு ஷையாக இருக்கிறவர் வந்து தன்னை தயார் பண்ணிக்கிட்டு, அஃப்கோர்ஸ் அது ஃபாதருடைய பிளட்டு. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் சத்யராஜ் சார். ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அவர் வந்து இந்த கன்னத்தில் வந்து அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். முதல்ல அவருடைய ஃபஸ்ட்டு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின் வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து அவர் என்ன பண்ணார், இந்த சின்ன எனக்கு டிஃபெக்டாக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணி என்ன பண்ணார், அவரே போய் எங்கேயோ போய் யாருக்கிட்டேயோ ஒரு பிளேடு எடுத்து அவர் அதை அந்த டாக்டர்கிட்ட க்ரூடாக கட் பண்ணி அவர் அந்த ஃபேஸை வேறு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அது அழகாயிடுச்சு. அப்புறம் அப்படி வந்து தன்னை வந்து ஒரு நடிக்கிறதுக்காக என்னென்ன கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்ச ஒரு சத்யராஜ் சார் அவர்கள். நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், சார் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டு அமிதாப் பச்சன் தான் சார். ஏன்னா அந்த வசனத்தை கையில் கொடுத்தா போதும், அப்படி பேசுவார். நான் எழுதியிருந்தால் கூட அந்த வசனத்தை அவர்கிட்ட கொடுத்தோன்னு 4 பேஜாக இருக்கட்டும், ஒரு தடவை பார்ப்பார், அடுத்தது டேக் போகலாமனா போயிடுவார். ஒரு லைன் விடாமல் அப்படி பேசுவார். அந்த டேலண்ட் அவருக்கு இருக்குது, அந்த உழைப்பு அதெல்லாமே அவர்கிட்ட இருந்ததால தான் அவர் வந்து, நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் உங்களுக்கு ஹீரோவுடைய சுற்று ஒரு பெரிய ரவுண்டு இல்லை சார், அதை விட இன்னொரு ரவுண்டு இருக்குது, அதுதான் ரங்காராவ் ரவுண்டு. அது வந்து இந்த கேரக்டர் ரோல் பண்ண போகிறீங்க பாருங்கள். இப்போ அவர் இல்லாத படம் இல்லை, அவர் இல்லாத மொழி இல்லை, அவர் போகாத ஊர் இல்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து பயங்கர பிஸியாக இருக்கார். ஸோ அந்த அளவுக்கு சிபியும் மிக விரைவில் அதே நிலைக்கு வரக்கூடிய ஒரு ஹீரோவாக மாறப்போகிறார். ஏன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த சத்யராஜ் சார்கிட்ட நான் சொல்லும்போது வால்டர் வெற்றிவேல் என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க இந்த படத்தில். லவ் சீனில் கூட லவ் பண்ணலாமா, லவ் பண்ணலாம் அப்படி தான் பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு சிரிப்பு இல்லாமல் ஒரு ஒரு டஃப்பாக இருக்கக்கூடிய கேரக்டர். அழும்போது கூட அவர் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு அழுவார். இந்த குழந்தை சாகிற சீன்லலாம் கூட அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் ஒரு அழுத்தம் இருந்தது. எப்பவுமே போலீஸ் சப்ஜெக்டை கரெக்டாக சொன்னால் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும். அதை கரெக்டாக சொல்லணும். எல்லா போலீஸ் படமுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கான கரெக்டாக சொல்கிறது தான். ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா போலீஸ் குடும்பம் எடுத்த படம் இது. ஏன்னா அவங்க அம்மாவே ஒரு பெரிய, நீங்கள் எப்படி இப்போ தேவாராம் சார் பேசுகிறோமோ அந்த மாதிரி நான் நிறைய அவங்க அம்மாவை பற்றி, ப்ரொடியூசரோட அம்மா பிரபு அவங்க அம்மாவை பற்றி நான் பத்திரிக்கையில் நிறைய படிச்சிருக்கேன். நானும் அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அவங்கள நேராக போய் பார்த்துருக்கேன், திலகவதி அம்மா அவங்கள. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஒரு லைனர்ஸ் சொல்லலாம், போலீஸில் லேடி லைனர்ஸ்ன்ற அளவுக்கு அவங்க வந்து வெரி சிங்கப்பெண்ணேவா. ஸோ அந்த அளவுக்கு ஷீ இஸ் ஆல்சோ. ஸோ அந்த குடும்பம் எடுத்த படம் நிச்சயமாக இது வந்து ஒரு குடும்ப படமாக இருக்கும். ஏன்னா போலீஸ்க்கு வந்து நான் வால்டர் வெற்றிவேலுடைய ஃபங்க்ஷன் டைமில் நான் சாரை எவ்வளோ ட்ரை பண்ணேன் அவரை கூப்பிடணுன்னு. அப்போல்லாம் அவர் வரவே மாட்டார். அவர் போய் பார்க்குறதே கஷ்டம். அவர் சொன்னது தான் உண்மை. ஏன்னா வால்டர் வெற்றிவேல் அப்படின்னு அந்த டைட்டில் வைக்கிறதுக்காக அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுருவோம். ஏன்னா சப்போஸ் ஏதாவது இது ஆச்சுன்னா என்ன ஆகும்ட்டு. ஏன்னா அந்த படத்தை எடுத்தவன் நான், அந்த ப்ரொடியூசரும் நான் தான், எங்கள் அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அதனால் அவர்கிட்ட போய் நான் பர்மிஷன் கேட்குறதுக்காக போனேன்.
போனாங்க. அது பெரிய டேபிள், அதில் ரியலாகவே ஒரிஜினல் கன்று இருக்குது எல்லாம் கண்ணு முன்னாடி. பார்க்கும்போது பயங்கர ஷாக்கா. சார் நாங்கள் டம்மி கன்னை வச்சு பார்த்துருக்கோம், ஒரிஜினல் கன்னோட உட்காந்துருக்கோம். ஒன்றுமே ஒரு ரியாக்ஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எஸ் வாட் யூ வாண்ட், அவ்வளோதான். சார் ஐம் டேக்கிங் எ ஃபிலிம் அபவுட் போலீஸ். எப்படி போலீஸை வந்து மறுபடியும் தப்பாக சொல்ல போகிறீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், இது வந்து போலீஸை பற்றி நல்லா சொல்லுற படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், போலீஸை பற்றி நல்லா சொல்லுங்கள். இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, போலீஸ்லேயும் சில பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, பட் அதை தான் பெருசாக எடுத்து காட்டாதீங்க. இல்லை சார், இது இந்த படத்துடைய இதில் கூட நான் வந்து டெடிகேட்டட் டு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் போடுறோம் அப்படியே. சரி, என்ன விஷயத்துக்கு என்ன சொல்லுங்கள், என்ன வேணும் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், அது மாதிரி வால்டர் வெற்றிவேல் நான் டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ வாட்? இல்லை உங்ககிட்ட அது பர்மிஷன் கேட்கணும். எதுக்கு? இல்லை வால்டர்னு உங்கள் பேர் யார் சொன்னால்? என் பேர் அது ஒரு ஊர் பேர். ஓகே, யூ கேன் கீப் இட், இட் இஸ் நாட் மை நேம் அப்படின்னாரு. அதாவது ஒரு ஃபயரை பார்த்துட்டு வந்தேன் நான். இப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பயராக இருந்தது. சத்யராஜ் சார் கிட்ட சொல்லும்போது ஒரே ஒரு சீனு அவருடைய ரியல் லைஃப்பை பற்றி நான் கேள்விப்பட்டதாக தான் அந்த சீனில் இருக்கும். இப்போ சத்யராஜ் சார் ஒரு ரவுண்ட்ஸ் ஓடி வருவார் காலையில். ஓடி வந்தால் போலீஸ் 2 பேர் வருவாங்க, டக்குன்னு உள்ளே வந்துடுவார். வந்தோன்னே ஐயோ வந்துட்டார், வெற்றிவேல் வந்துட்டாருன்னு பயப்படுவாங்க அந்த போலீஸ்காரங்க. உடனே உள்ளே போய் எங்கே அவங்க இன்ஸ்பெக்டர், எங்கே அவங்க இன்ஸ்பெக்டர்னோ, சார் அவர் இன்னும் வரல போடியா, ஃபோன் பண்ணி பேசுவார். அதே மாதிரி சார் ஒரு ஊரில் பண்ணியிருக்கார். இன்ஸ்பெக்டர் டைமுக்கு வரலன்னு அவர் வாக்கிங் போகிற நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்டு வா உள்ள அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. நான் உங்கள் இடத்துல தான் பேசுகிறேன், டியூட்டி கரெக்டாக வரணும் அப்படின்னு. போலீஸ் ரசிகர்கள், போலீஸ் எல்லாருமே ரசிகர்களாக வந்து அவருக்கு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து இஸ் அ ரியல் ஹீரோ. ஸோ அவரை நான் சந்தித்ததும், அந்த படத்தில் சத்யராஜ் சாருக்கு நிறைய விஷயங்கள் இவரை பற்றி நான் சொன்னதும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இப்போ அதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து எல்லாம் டோட்டலாகவே டீமே வந்து ஒரு கலை குடும்பமாக இருக்குது. ஏன்னா அறிவுமதி அவர்களுடைய சன் வந்து கேமராமேன் இந்த படத்துக்கு. அதே மாதிரி டைரக்டர் அன்பு அவர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணுன்னு ரெடியாக இருக்கார், போலீஸ் ஸ்டோரியை. ஸோ இட் வில் பி டெஃபினெட்லி எ வெரி குட் ஃபிலிம், நல்ல படம். சார் எங்கள் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது சார், யூ கேன் சி கரப்ஷன், எங்கே வேணால் கரப்ஷன் பார்க்கலாம் சார், சினிமாவில் கரப்ஷனே கிடையாது சார். ஏன்னா இப்போ நான் வந்து ரஜினி சாரோட படம் எடுக்கிறதுக்கு யாராவது என்கிட்ட 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா, நான் போய் அவருக்கு 1 கோடி ரூபா கொடுத்து அவர் டேட் தர மாட்டார். அந்த லஞ்சம் இங்கே கொடுக்க முடியாது. அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியிலையும் லஞ்சம் வாங்காத இண்டஸ்ட்ரி சார் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு இது பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு வந்து வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. அதுவும் எங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ இட்ஸ் அ வெரி டஃப் இண்டஸ்ட்ரி வேர் வி ஆர் கோயிங் த்ரூ. ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிற பசங்கள்லாம் இப்போ சார் சிபியெல்லாம் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாருன்னா, இஸ் ஃபைட்டிங் ஹிம்செல்ஃப் டு பிரிங் ஹிம் ஆஸ் அ வெரி குட் ஹீரோ. பட் இந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி அவரே அந்த படத்தை எடுத்து அவராக அதில் உழைச்சி அவரை நிறுத்திக்கிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் பையன் சிபி, பிரபு அவர்களுடைய சன் 3 பேரும் கிளாஸ்மேட் ஸ்கூலில். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் சிபியை பார்க்கும்போது எனக்கு என் பையன் சக்தியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவரும் என் பையன் மாதிரி தான். ஸோ அவருக்காக இப்போ சார் சொன்னார் இல்லையா, பிரபுக்காக வந்தேன், நான் சிபிக்காக வந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ரொம்ப நல்ல சந்தோஷமான தருணம். இந்த படம் வால்டர் வெற்றிவேல் மாதிரியே மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். தியேட்டரில் ஒரு ஷோவும் இந்த மாதிரி கூட்டம் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி வந்து நின்றுக்கிட்டெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எங்கள் சினிமாலாம் அப்படி பார்த்தாங்க, ஜன்னல் வழியெல்லாம் தலை விட்டெல்லாம் பார்த்துருக்காங்க எங்கள் படத்தை. அந்த அளவுக்கு நாங்கள் படங்கள் அந்த காலத்துலலாம் நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ அந்த தியேட்டர்ஸ் நிறைய, அதாவது ஒரு 6 தியேட்டரில் இருந்த படத்தை 60 தியேட்டர் பண்ணதால தான் அந்த தியேட்டரில் 6 தியேட்டர் ஃபுல்லாக போக வேண்டிய படம் 60 தியேட்டருக்கு போனோன்னா 15, 20, 30 ஆடியன்ஸ் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஸோ படம் நல்லா இருந்தால் கூட 20 பேர் பார்க்குறாங்க. இந்த உடனே ஃபோன் அப்படி தான் வரும், ஒரு 30 பேர் பார்க்குறாங்க. அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அந்த ரிலீஸ் வந்து தான் கொஞ்சம் படங்கள்லாம் இப்போ வந்து சில படங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா ஓப்பனிங் என்றும்போது எக்ஸப்ட் ஹீரோஸ் இந்த நியூ ஃபேஸ்க்கெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த தியேட்டர் ஷேராக வரதால தான், டூ மச் ஆஃப் தியேட்டர்ஸ் போடும்போது தான் அந்த ஒரு ப்ராப்ளம் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதெல்லாம் சரியாயிடும். இந்த சினிமா தோக்கவே தோக்காது, சினிமா அழியவே அழியாது. இந்த சினிமா என்றுமே இருக்கும். இதில் நீங்கள் உண்மையே உழைச்சா, நேர்மையாக உழைச்சா, சின்சியராக உழைச்சா நீங்களும் தோக்கவே மாட்டீங்க. அதனால் இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மிகவும் பெரிய லெவலில் ரொம்ப பெருசாக வரணும். அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு நட்டி அவர்கள். அதே மாதிரி ஐ லைக் சார்லியை பற்றி சொல்லணுன்னாங்க, விளம்பரம் இல்லாத விவேக்குங்க அவர்.
ரொம்ப ரொம்ப பெரிய புத்திசாலி, ஆனால் சைலண்ட்டாக இருப்பார். ஐ லைக் him வெரி மச். ரொம்ப நல்லா பேசுவார். இஸ் அ ஃபிலாசபர், வெல் எஜுகேட்டட். ஸோ அருமையான நடிகர்கள். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து பில்லர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்டர் வெற்றிவேல், சத்யராஜ் சார் இருந்தாலும் எனக்கு இதில் ஒரே ஒருத்தர் தான் மிஸ் ஆகிறாரு. அது ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. எங்கள் கவுண்டமணி சார் இதில் இல்லையேன்னு. அவர் ஏதாவது நுழைச்சிருக்கலாம், உள்ளே கொண்டாந்துருக்கலாம், கொண்டு வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஹீ வாஸ் அ வெரி குட். ஒரு 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 கிட்டத்தட்ட அவரும் சத்யராஜ் சார் சேர்ந்தாங்கன்னா அந்த பலமே தனி. அவங்கள நம்பியே நான் பல சீன்ஸ் எழுதியிருக்கேன், பல படங்கள் எடுத்திருக்கேன். அதுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம் உங்களுக்கு நடிகன். அவங்கள நம்பி அவங்க 2 பேரே வச்சே எடுத்தேன். அவங்க 2 பேர் போதும் எனக்குன்ற மாதிரி படம் எடுத்தேன். அதே மாதிரி எனக்கு செந்தியில் ரொம்ப பிடிக்கும். இருந்தால் கூட கவுண்டமணி சாரோட இருக்கிறது என் படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நீ ஹீரோவோடையே போடுவேன். மன்னனில் ரஜினி சாரோட, சின்ன தம்பியில் பிரபுவோட, சத்யராஜ் சாரோட வேலை கிடச்சிருச்சு. ரிஷா மாமா எல்லாமே ஒரு தனி விஷயம் கவுண்டமணி சார் இருந்தாருன்னா. ஸோ அவங்களெல்லாம் நம்பி நம்ம வந்து படம் எடுத்த மாதிரி இந்த படத்தில் நல்ல பிள்ளை சமுத்திரக்கனி, நட்டி, இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இட் ஷுட் பி அ கிரேட் சக்ஸஸ். காட் பிளஸ் எவ்ரி ஒன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி டைரக்டர் அன்பு அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் இந்த இசையமைப்பாளருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் இவெண்ட். அண்ட் பெண்களின் பாதுகாவலன் எங்கள் டைரக்டர் அன்பு, அவர் கண்டிப்பாக எல்லா பெண்களையும் காப்பாற்றுவார் என்று ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி படமும் ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது. அண்ட் சிபி அண்ணன் தான் சொன்னேன். ஏன்னா நான் 6th ஸ்டாண்டர்டில் உட்காந்து அப்போ வந்து அவர் 11th நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு எப்படி சொல்ல, என்னோடய ஸ்கூல் சீனியர். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இங்கே வரணும். அண்ட் அப்போ கொஞ்சம் குண்டாக இருப்பீங்க இல்லைன்னு தெரியும், ஏன்னா என் சைஸில் இருப்பீங்க. ஸோ அப்போத்துலேருந்து அந்த எஃபர்ட்டை போட்டு இப்போ உடம்புக்கு வச்சு இப்போ பார்க்கும்போது மாசாக இருக்காப்புல. ஸோ அதை பார்த்து நான் கற்றுக்கிறேன். ஸோ அதனால் தேங்க்யூ, வண்டர்ஃபுல் எஃபர்ட். அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆல் த ஹோல் டீம். கண்டிப்பாக படம் பெரிய வெற்றியாகும். அண்ட் ஆல் மை லவ் டு திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. இந்த படத்தோட டைரக்டர் அன்பு, அவங்க டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் சிபிராஜ் அவர்களுக்கு இந்த படம் வந்து எல்லா ஹீரோக்குமே இந்த போலீஸ் ஸ்டோரி வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படம் அவருக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும், மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு, இல்லை நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களுக்கு, எப்போவுமே முயற்சிக்கு முதுகெலும்பாக இருக்கிற நம்ம பத்திரிகைக்காரங்க எல்லாருக்குமே. வால்டர் வெற்றிவேல் படம் வரும்போது நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா கூட போய் படம் பார்த்தது. அப்போ அந்த படத்தில் இருக்க மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அது இப்போ வந்து நண்புக்கு கிடைச்சது வந்து பெரிய வரமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பழைய படம், அது 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம், அதை அப்டேட் பண்ணி அந்த வருஷம் நம்ம இப்போ திருப்பி கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய அது அவனுக்கு கிடைச்ச ஒரு லொக்கு, அது வரமாக தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ப்ரொடியூசர். இப்போது நம்ம எப்போவுமே எங்கேயாவது டிராஃபிக்கில் பிடிச்சிட்டாலோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு போனாலோ சினிமாக்காரன்னு சொல்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நீங்கள் தானேயா சினிமாவில் தப்பாக சொல்கிறீங்க எங்களா அப்படின்னு. அப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், அப்படி ஒரு போலீஸ் குடும்பம் தமிழ் சினிமாவில் வந்து படம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய போலீஸ்காரங்களை பற்றி நல்லபடியாக சொல்லணும். இந்த படம் நல்லாயிருக்கு, விஷுவல் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மேடையில் வந்து நான் ஐயா சத்யராஜ் அவர்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த வால்டர் வெற்றிவேல் இங்கே வந்து கொஞ்சம் பேசியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அவரை மிஸ் பண்ணுறேன். மற்றபடி என்டையர் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். படம் சக்ஸஸ் பண்ணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது மெயினாக 3 விஷயத்துக்காக வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா வந்து வால்டர் தேவாரன் சார் மேலே உள்ள மதிப்பு, அப்புறம் பி வாசு சார் உள்ள ஒரு மரியாதை, அப்புறம் ஒரு நண்பராக நல்ல ஒரு க்ளோஸாக இருக்கிற வந்து சிபி சார், இவங்களுக்காக வந்து கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். என்னென்னா ஒரு படம் வந்து எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டைட்டிலேருந்து நம்ம எல்லாருமே யோசித்து ஃபஸ்ட்டே வந்து டைட்டிலே வந்து ஆடியன்ஸ் வந்து புல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அப்படி ஒரு டைட்டில் வந்து யோசிக்கும் போதே வந்து ஒரு நல்ல டைட்டில் கிடச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வால்டர் அப்படின்ற ஒரு டைட்டில். அந்த வால்டர் அப்படின்றது ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரியல் ஹீரோவாக இருக்கிறவங்களுக்கும் வந்து வால்டர் தேவாரம் அப்படின்னு சாரை பற்றி நல்லா தெரியும். அதே நேரத்தில் சினிமா லைஃப்லேயும் சரி, சினிமா ஆடியன்ஸுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி, வால்டர் வெற்றிவேல் அப்படின்றது இன்ன வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து சிபி சாருக்கு வந்து அவருடைய வளர்ச்சியின் பயனாக வந்து, ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படமாக வந்து
சரி, சத்யராஜ் சாரோட ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு பட டைட்டில் கூட வந்து வச்சுருக்கலாம். ஆனால் இந்த படம் அவரோட வளர்ச்சி கூடவே சேர்ந்து வரும்போது வால்டர் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ ட்ரெய்லரில் வந்து என்ன ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் வந்து நல்லா தெரியுதுன்னா, எப்போவுமே வந்து ஒரு கருத்தை ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப வந்து மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமோ இல்லை சமூகத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயமோ எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அந்த விதத்தில் இந்த வால்டர் திரைப்படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது நான் நம்புகிறேன். மெயின் இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நான் மிஸ்கின் சார் பற்றி சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு படம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து எத்தனை விஷயங்கள் வந்து ஒரு ஆளுமை, அதாவது ஒரு இயக்குனரோட ஆளுமை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஒட்டுமொத்த தேட்டரையும் வந்து தன்னோட ஆளுமைக்குள்ளே வந்து கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது உண்மையிலேயே வந்து எல்லார் இயக்குனர்களுக்கும் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுல்ல. ஸோ அந்த ஆளுமையை வந்து நான் என்றைக்குமே ரசிக்கிறேன். ஸோ அந்த ஆளுமையும் வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிட்ட அந்த சமூக கருத்துக்களில் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பங்கு பெற்ற எல்லாருமே நிறைய பேர் வந்து நெருக்கமான நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தில் வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.